அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு அதிநட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீடான மிதுனத்தில் சஞ்சரிக்க போகும் சூரியனால் குருட்டு ராஜயோகம் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா சூரிய பகவான் தனது சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு, அதாவது தனது ராசிக்கு அதிநட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதன் சுக்கிரனோடு சூரியன் இணைகிறாரு. இதன் காரணமாக உங்களுடைய ராசிக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேசத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் சுக்கிரனும், குரு பகவானும், மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், புதனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள், பயிர்கள் வாழ்கின்றன, வளர்கின்றன. கோடை, குளிர், மழை போன்ற பருவங்களும் கூட சூரியனாலேயே நிகழ்கின்றன. அது மட்டுமில்லாமல் அத்தகைய சிறப்புமிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்று பொருள். சூரியன் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும், விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள். அது மட்டுமில்லாமல் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் 1000 கிரகங்களோடு ஒளிமண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றாரு. சூரியன் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் செல்வாரு. அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு நிகழ்கிறது. இப்படிப்பட்ட சூரிய பகவான் பச்சை நிறமுடைய 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறாரு. அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு. இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவருடைய பெயர் அருணன். இவருக்கு கால்கள் கிடையாது. இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானின் அண்ணன் ஆவாரு. சூரியனுடைய ரதம் பொன்மயமானது. அந்த ரதத்திற்கு 5 ஆரங்களும் 3 நாபிகளும் உண்டு. 3 நாபிகளும் 3 காலத்தை குறிக்கும். சூரிய சக்கரத்தில் உள்ள 6 கட்டைகளும் 6 ருதுக்களை குறிக்கின்றன. சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்பாகமும் உத்ராணியம், தட்சியானித்தியை குறிக்கிறது. சூரிய பகவான் தன்னுடைய தேரில் 4 பட்டணங்களை சுற்றி வந்து காலை, மதியம், மாலை, அர்த்தராத்திரி என்று காலங்களை உண்டாக்குகிறார். சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத சப்தமியாகும். இது சூரிய ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது. நவகிரகங்களின் செயல்பாடு ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த கிரகங்களின் தலைமை பண்பு அதிகம் உடையவர் சூரிய பகவான். 9 கோள்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனின் ஒளி தேவை. குறிப்பாக ஜீவராசிகள் வாழ்வதற்கு சூரியன் தான் காரணம். குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரகங்களின் தந்தையான சூரிய பகவான் ஆளுமை திறன் கொண்ட தலைவன் ஆவாறு. சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவருடைய திறன்கள் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம். எந்த செயலில் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சூரிய பகவான் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் அதே பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர். எதிரிகள் புடை சூழ வந்தாலும், துரோகிகளால் வாழ்க்கை புரண்டாலும் அதனை தாங்கி நிற்கும் தலைமை பண்பு சூரிய பகவான் வழங்குகிறாரு. சுற்றி இருக்கும் எதிரிகளினுடைய கூட்டத்தின் நடுவே உங்களை தலைவனாக்கி அழகு பார்க்கக்கூடியவர். இப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது அதிகாலை எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும். அப்படி முடியாவிட்டால் காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் வெறும் வயிற்றில் குளித்து முடித்து
விட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேலே தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை தூக்கி கொள்ள வேண்டும். பின்னர் நீர் பூமியை நோக்கி விடுமாறு சாய்க்க வேண்டும். இவ்வாறு ஐம்பூதங்களில் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்த காரியம் கைகூடும். இந்த வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனின் பரிபூரண அருளாட்சி நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சூரிய பகவான் தனது அதிநட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசியில் சுக்கிரன் மற்றும் புதனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒரு விதத்தில் அவருடைய கேந்திரபத்திய தோஷம் குறைகிறது என்பதால் சில நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமைச்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசிக்குள் சுக்கிரன் செல்கிறாரு. சில எதிர்பாராத நன்மைகள் உண்டு என்பதால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களிலும் எதிர்பாராத வெற்றிகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. புதன் 7ஆம் ராசியில் இருப்பதால் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க இருக்குதுங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை விரைவில் கிடைக்க இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கூடுதல் வேலைகள் மூலமாக உங்களுக்கு வருமான உயர்வு உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்களை வாங்கும் யோகம் உண்டுங்க. அதே போல வீடு மனை நிலம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு அவற்றில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி மனதிற்கு பிடித்த நிலம் வாங்குவதற்கான நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு இந்த முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 6ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால புதிய முதலீடுகள் எதுவும் வேண்டாங்க. கடன் வாங்க வேண்டாங்க. அப்படியே வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் மீண்டும் கட்டக்கூடிய அளவிற்கு அல்லது தேவையான அளவிற்கு மட்டும் கடன் வாங்குவது நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களை நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுங்க. 4ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் தாயாருடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. மனை நிலங்கள் வாங்கும் போது கவனமாக இருங்க. பெண்களால் பிரச்சனைகள் வரக்கூடுங்க. 5ஆம் இடத்து செவ்வாய் பிடிவாதத்தை அதிகரிக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் தனுசு ராசினியர்கள் உற்றார் உறவினர்களிடம் குடும்பத்திடம் சரி அல்லது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள ராகவேந்திரர் ஆலயத்திற்கு செல்லுங்க. முதியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் முடிந்த அளவு உதவுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும்.